உலக புகழ்பெற்ற தபேலா கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 73. அவர் இதய பிரச்சினை காரணமாக கடந்த சில மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்தார். இந்தியாவை சேர்ந்த தபேலா இசைக்கலைஞரான ஜாகிர் ஹுசேன் 1951 பிறந்தார். இவர் தபேலா இசைக்கலைஞர் அல்லா ரக்காவின் மகன். இவர் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் அறியப்படுகிறார். மும்பையில் பிறந்தார். தனது 7வது வயதில் தபேலா வாசிக்க தொடங்கினார். 1970ஆம் ஆண்டு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக அமெரிக்கா சென்றார். ஆண்டிற்கு 150 இசை நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடத்தியுள்ளார். இவர் 1988 பத்மபூஷன் விருது, 1990ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாதமி விருதை பெற்றுள்ளார். மேலும் 1999ஆம் ஆண்டில் பாரம்பரிய இசை மற்றும் இசையமைப்பாளருக்கு அமெரிக்காவில் வழங்கப்படும் நேஷனல் என்டோமென்ட் ஃபார் தி ஆர்ட்ஸ் நேஷனல் ஹெரிடேஜ் ஃபெலோஷிப் விருதை பெற்றுள்ளார். நுரையீரல் பிரச்சினை காரணமாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 2 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜாகிர் ஹுசேன் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.